சமாரியா ஸ்திரீயின் புருஷன். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயின் புருஷனை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை பற்றி பேசினார். ஆனால் அவளுக்கோ அதை பற்றி சரியாக புரியவில்லை. அவள் உலக பிரகாரமான கிணற்று தண்ணீரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஜீவ தண்ணீரை பற்றி அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சித்தம் கொள்கிறார். இதற்காக அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஜீவ தண்ணீரை பற்றி இதுவரையிலும் பேசியவர் இப்போது அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி பேசுவதனால் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரின் சத்தியத்தை பற்றி பேசுவதை நிறுத்தி கொண்டார் என்று பொருள் கூற முடியாது. ஜீவ தண்ணீரின் சத்தியத்தை பற்றி விளக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி பேசுகிறார். இது தேவனுடைய கிருபையுள்ள திட்டம். ஜீவ தண்ணீரை பற்றி பேசுவதற்கு பதிலாக அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய மனச்சாட்சியோடு பேசுகிறார். இதுவரையிலும் தூங்கிக் கொண்டிருக்கும் அவருடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்புகிறார். மனச்சாட்சி கூர்மையாக இருந்தால்தான் நமக்கு பாவத்தை பற்றிய உணர்வு உண்டாகும். பாவத்திற்கு பரிகாரம் வேண்டும் என்னும் ஆவலும் உண்டாகும். மனச்சாட்சி கூர்மையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய கிருபையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் மனச்சாட்சியோடு பேசும்போது அவருடைய ஆத்மாவில் கிரியை செய்கிறார். இப்போது அவருடைய ஆத்மா பாவத்தினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க ஆரம்பிக்கிறது. இதுவரையிலும் தன்னுடைய பாவத்தை பற்றி சிந்தித்து பார்க்காதவள் இப்போது அதை குறித்து சிந்தித்து பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் உரையாடல் அவளை சிந்திக்க செய்கிறது. தன்னுடைய பாவத்தின் பாரம் அதிக சுமையாக இருப்பதை உணர்கிறாள். தனக்கு இந்த பாவ பாரத்தில் இருந்து இளைப்பாறுதல் தேவை என்பதை அறிந்து கொள்கிறாள். இந்த இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் பார சுமையை வருத்தப்பட்டு சுமக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஜீவ தண்ணீரை பருகி இளைப்பாறுதல் அடைவார்கள். தங்கள் ஆத்ம தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தங்கள் ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து இங்கு இந்த ஸ்திரீயிடம் ஒவ்வொரு காரியமாக பேசி தமது சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். கேட்கிறவர்களுக்கு புரியும் விதத்தில் நாம் பேசி பழகிக் கொள்ள வேண்டும். கேட்போருக்கு புரியவில்லை என்றால் நாம் எப்படித்தான் சாதுரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சத்தத்தை உயர்த்தி வல்லமையாய் பேசினாலும் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி பேசும்போது மிகவும் கண்ணியமாக தமது உரையாடலை ஆரம்பிக்கிறார். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று கூறுகிறார். இவளுக்கு ஜீவ தண்ணீரை பற்றி புரியவில்லை. ஒருவேளை இவளுடைய புருஷன் இவள் ஜீவ தண்ணீரின் உபதேசத்தை புரிந்து கொள்வதற்கு உதவி புரியலாம். அதற்காக உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கலாம். அத்துடன் ஜீவ தண்ணீரை பற்றி இவளுக்கு உபதேசம் பண்ணியது போல இவளுடைய புருஷனுக்கும் உபதேசம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பி இருக்கலாம். இந்த ஸ்திரீ தன்னை ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவளாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இவள் மாத்திரமல்ல, இவளோடு சேர்ந்து இவளுடைய புருஷனும் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன் ஆகலாம். தேவனுடைய கிருபையின் ஜீவனுக்கு இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாக குடும்பமாக சுதந்திரவாளிகள் ஆகலாம். நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று இயேசு கிறிஸ்து கூறிய போது இந்த உரையாடலை கேட்கிறவர்கள் அவருடைய பேச்சை பற்றி இப்படித்தான் நினைப்பார்கள். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த ஸ்திரீக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்மை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய நன்மையை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவளுடைய பாவத்தை குறித்து அவள் உணர வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவருடைய பாவத்தை உணர்த்துகிறது. ஒருவருடைய பாவத்தை உணர்த்துவது சாதாரண காரியமல்ல. ஞானமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை என்றால் நன்மை உண்டாவதற்கு பதிலாக தீமை உண்டாகிவிடும். தங்களுடைய பாவத்தை அவர்கள் உணர்வதற்கு பதிலாக கோபப்பட்டு சண்டைக்கு வந்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவோ மிகவும் ஞானமாக வார்த்தைகளை பேசி அந்த ஸ்திரியின் பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி ஜனங்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எனக்கு புருஷன் இல்லை. அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் புருஷனை பற்றி பேசியது அவளுக்கு நன்றாக புரிகிறது. அதே வேளையில் தன்னுடைய புருஷனை பற்றிய பிரச்சனையும் அவளுக்கு தெரிகிறது. தன்னுடைய பாவத்தை குறித்து உள்ளத்தில் உணர்த்தப்படுவதை இந்த ஸ்திரீ ஆரம்பத்தில் தவிர்த்து விடலாம் என்று நினைக்கிறாள். அதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு மறுமொழியாக எனக்கு புருஷன் இல்லை என்று கூறிவிடுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளிடம், நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்று கூறுகிறார். இவளோ, எனக்கு புருஷன் இல்லை, புருஷன் இருந்தால்தானே அவனை இங்கு அழைத்துக் கொண்டு வர முடியும் என்னும் பொருளில் இயேசுவுக்கு பதில் கூறுகிறாள். தம்முடைய வார்த்தையினாலும் அந்த ஸ்திரீயின் வார்த்தையினாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை அவளுக்கு உணர்த்துகிறார். எனக்கு புருஷன் இல்லை என்று அந்த ஸ்திரீ சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து அவளை கடினமான வார்த்தைகளினால் கடிந்து கொள்ளவில்லை. அவள் பேசுவதை அங்கீகரிப்பது போல பேசுகிறார். எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் என்று கூறுகிறார். தன்னுடைய புருஷனை பற்றிய பிரச்சனை இத்தோடு முடிந்துவிட்டது என்று அந்த ஸ்திரீ நினைத்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஸ்திரீயின் உள்ளத்தில் இப்போது இவருடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இவருடைய இருதயத்திற்குள் உணர்த்த ஆரம்பித்திருக்கிறது. இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவளிடம், எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் என்று கூறியதாக மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த வாக்கியத்தோடு அவருடைய வரலாற்றையே அவளிடம் பேசுகிறார். அவளுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு நினைவுபடுத்துகிறார். அவள் செய்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவளிடம் சொல்கிறார். இவை எல்லாவற்றையும் சொல்லிய பின்பு, இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று அவள் செய்த தவறுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். 5 புருஷர். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அவளிடம் கூறுகிறார். 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள் என்னும் ரகசியத்தை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவளுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி இயேசு கிறிஸ்து கூறுவது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அவளுடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை வெளிப்படுத்திய இயேசு கிறிஸ்து இப்போது அவள் நடத்தி கொண்டிருக்கும் தற்கால பாவ வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறிய இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அவள் விபசார பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயின் பாவ வாழ்க்கையை அவளுக்கு மென்மையாக கண்டித்து உணர்த்துகிறார். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவளை பற்றி கூறிய போது அவளுடைய உள்ளத்தில் அவளுடைய பாவம் உணர்த்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவ வாழ்க்கையை பற்றி இதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. இதுவரையிலும் தூங்கிக் கொண்டிருந்த இவளுடைய மனச்சாட்சி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டவுடன் விழித்துக் கொள்கிறது. இனிமேல் அவளுடைய மனச்சாட்சியே அவளுடைய பாவத்தை குறித்து அவளிடத்தில் தொடர்ந்து உணர்த்த ஆரம்பிக்கிறது. எனக்கு புருஷன் இல்லை என்று கூறிய அந்த ஸ்திரீயிடம் இதை உள்ளபடி சொன்னாய் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அவருக்கு மறைவான காரியம் எதுவும் இல்லை. அவள் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு அவளிடத்தில் வெளிப்படுத்தி பேசுகிறார். ஒருவேளை தன்னுடைய பாவம் யாருக்கும் தெரியாது என்று இவருடைய மனச்சாட்சி கிரியை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து இதை உள்ளபடி சொன்னாய் என்று கூறியவுடன் அவளுடைய மனச்சாட்சி விழித்துக் கொள்ளுகிறது.
சமாரியா ஸ்திரீ தன்னை பற்றி ஒரு பொய்யான சாட்சியை கூறுகிறாள். எனக்கு புருஷன் இல்லை என்று அறிவிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவோ அவளுடைய பாவங்களை அவளுக்கு உணர்த்தி அவள் சொன்னது சரிதான் என்று அங்கீகரிக்கும் விதத்தில், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்று அறிவிக்கிறார். ஆத்தும ஆதாய ஊழியம் செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவைப் போல மிகவும் கவனமாக ஞானமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். பாவிகளுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமல்ல. அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அவர்கள் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தேவையான ஆத்தும இரட்சகர் என்பதை நாம் அவர்களுக்கு விளக்கி கூற வேண்டும். இதுவே ஆத்தும ஆதாய ஊழியம். ஒருவருடைய பாவத்தை நாம் தொடர்ந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருந்தால் அவர் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வதற்கு பதிலாக அதை பற்றி தன்னிடம் பேசுவோர் மீது கோபப்பட ஆரம்பித்து விடுவார். தன்னுடைய இருதயத்தை பாவத்தின் குற்ற உணர்வுக்கு விரோதமாக கடினப்படுத்தி விடுவார். ஆகையினால் ஊழியம் செய்யும் போது முடிந்த வரையிலும் எதிர்மறையான பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு நேர்மறையான பேச்சுக்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அவளுடைய பிரச்சனையின் அஸ்திவாரத்திற்கே இயேசு கிறிஸ்து சென்று விட்டார். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவங்களை உணர்த்தி அவளை ரட்சிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வரத்தினால் இயேசு கிறிஸ்து அவளுடைய நிலைமையை தெரிந்து கொள்கிறார். அவளுடைய கடந்த காலத்தை காண்கிறார். அவளுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை அறிகிறார்.